தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2024 வருடம், தமிழுக்கு குரோதி வருடம் அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குரோதி வருடத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு ஆவணி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு கழுவடை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அந்த கழுவடை மாதம் அப்படிங்கிறது இப்போ கழிய போகுது. சரிப்பா, ஒரு வழியாக ஆடி போயிடுச்சுரா, ஆவணிலையாவது ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமா? ஏகப்பட்ட திட்டம் வச்சுருந்தேன், ஆடியில் ஒன்றும் நடக்கலை. ஆவணிலையாவது இதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு யோசனையோடு ஆவணி மாதத்துக்குள்ளே வரீங்க. அப்போ உங்களோட ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்களோட ராசி பலன்படி இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன். அவர் ஆட்சியில் உட்காந்துருக்கார் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில். அதுமாதிரி செவ்வாய் பார்த்திங்கன்னா குருவோடு கூடியிருந்தார் ரிஷப ராசியில். இப்போ செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு. அதோடு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சிம்மத்திலேருந்து 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமாயிடுறார். புதன் புத்தி காரகன் கடகராசியிலேருந்து 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதோட சனி பகவான் கும்பத்தில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி, அதே நேரத்தில் வக்கரம். குரு பகவான் அசுர குருவோட வீட்டில் தேவகுரு உட்கார்ந்துருக்கார் ரிஷபராசியில். விஷப்பாம்பு ராகு மீனத்தில், விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசியில். இதான் இந்த நவகிரகங்களோட ஒரு பொம்மலாட்டம் மாதிரி இருக்குது. ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சி, சூரியன் ஆட்சி, 2 பேரும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறாங்க ஒருத்தர். இந்த பகை கிரகங்களோட பார்வை உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் ஆவணியை எதிர்கொள்கிற உங்களுக்கு இந்த மாதம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு குரு பகவான் 3ஆவது வீட்டில் இருக்கார். தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, ராசிக்குள்ள ராகு, விரயத்தில் ஏழரை சனி ஓடிக்கிட்டு இருக்கு. விரயஸ்தானத்தில் சனி பகவான் இப்போ வக்கரமாயிருக்கார். அதோட பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆவது வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அங்கேருந்து சூரியனை சனி பார்க்குறாரு, சனியை சூரியன் பார்க்குறாரு. மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லதில்லை. இருந்தாலும் ஜென்மராசியில் ராகு இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. இப்போ இந்த காலகட்டத்தில் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் காசு பணத்தை கொடுப்பார். ராகு போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு வேறு எந்த கிரக அமைப்பும் இல்லை. அதனால் காசு பணத்துக்கு பெருசாக பஞ்சம் இருக்காது. இந்த ராகு காசு கொடுத்தாரு அப்படின்னாலே கொஞ்சம் குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு திட்டமிடாத செய்கிற காரியத்தில் வெற்றி. நம்ம உழைச்சி களைச்சி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், அதில் 10 ரூபா வரும். சும்மா உட்காந்து ஏதோ ஒன்று வேலை ஏதாவது குட்டுத்தனமாக செய்வோம், அதில் 1000 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த லாட்ரி யோகம் அடிக்கிறது, கீழே கடந்து காசு எடுக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு, ஒரு புதையல் யோகம், இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ராகு கொடுக்கும்போது அப்படிங்கிறது தான் வரும். சரி, இப்போ இந்த பகை கிரகங்களோட பார்வை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் இது யோகம்தான். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சனியை பார்க்குறதால விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல காரியங்கள் அப்படிங்கிறதும் எதிர்பாராத பல திருப்பங்களும் நடக்கும். இது கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த விபரீத ராஜயோகம் என்ன செய்யும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும். ஏன்னா விரேசனி காலகட்டத்தில் மருத்துவ செலவு அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கோ உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ அடிக்கடி வைத்திய செலவு அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்கும். சில பேர் ஒரு ரெகுலரான வியாதிக்காரர்களாகவே அட்டை போட்டு மாத்திரை திங்கிற அளவுக்கு ஆயிருந்திருக்கும். அதுலேருந்தெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதோ ஒரு வேலைக்கு 5-6 மாத்திரை தின்னுவாங்க, 2 மாத்திரை திங்கிற அளவுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதுமாரி பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி தீட்டின திட்டங்களில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத வர வச்சுக்கலாம். ஒரு பிள்ளைகளுக்கு காதணி விழா செய்கிறேன், பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறேன், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறேன், வீடு கட்டுறேன், வீடு மராமத்து பண்ணி செய்கிறேன், வண்ணம் பூசுகிறேன், இந்த மாதிரி ஏதாவது சுப செலவுகள் அப்படிங்கிறத நாமளாகவே வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க பெருசாக தேவையற்ற அபவிரய செலவுகள், தொழில் ரீதியான பின்னடைவுகள், நஷ்டங்கள் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை. அதுமாரி கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது சொந்தமாகட்டும், பந்தமாக இருக்கட்டும், நண்பனாகட்டும், அலுவலகத்தில் வேலை செய்கிற சக ஊழியர்களாகட்டும், மேல்மட்ட அதிகாரிகளாகட்டும், எல்லாருமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதரவாக இருப்பாங்க.
ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அலுவலகத்தில் இன்றைக்கி வேலை நிறையா இருக்குப்பா, இதை எப்படி முடிக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கப்ப மேலாளரே கூப்பிட்டு சொல்லுவார், ஏன்டா இவ்வளோத்தையும் நீ தூக்கிட்டு அலையிற, இந்த அவங்கள்ட்ட கொஞ்சம் பாதியை பிரித்து கொடு அப்படின்னு. நம்மளாக கொடுக்க போனால் தான் பிரச்சனை. நம்ம வேலையை அவன் செஞ்சு ஏதாவது சொதப்பி வச்சுட்டான்னா நம்ம கை கட்டி நின்று பதில் சொல்லணும். இப்போ மேலே உள்ள அதிகாரிகளே சொல்லிட்டாங்களா, சரிங்க சார் அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு அவன் தப்பு செஞ்சாலும், சார் நீங்கள் சொன்னீங்கன்னு தான் சார் கொடுத்தேன், எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலந்துக்கிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். அதனால் அது ஒரு மன சந்தோஷம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுக்கும். அதோட ஆவணி 10 கன்னிராசிக்கு சுக்கிரன் போய் நீசமடைகிறார். ராசி அதிபதி குரு பகவானுக்கு பகை கிரகம் சுக்கிரன். அவர் நீசமடைகிறார் அப்படின்னா அது நல்லது தான். நினச்ச காரியம் நடக்கும், விடாமுயற்சியில் வெற்றி கிடைக்கும். அது மாதிரி அண்ணன் தம்பி உள்ள பங்காளிங்களுக்குள்ள முன்னாடி ஏதாவது சண்டை இருந்தது போது வந்தது அப்படின்னா இப்போ எல்லாம் ஒரு இணக்கமாக ஒன்று கொள்ளலாம். ஒரு சொத்து பிரிக்கிறதுல சண்டை, இல்லை சும்மா சாதாரண வாய் வார்த்தையில் சண்டை, ஒரு குடுக்கல் வாங்கலில் சண்டை, ஒரு விசேஷத்தில் சண்டை ஆகிப்போச்சு. இப்படி ஏதோ மனஸ்தாபத்தில் பிரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சின்ன முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு பெரிய முக்கிய பிரமுகர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு பெரிய அதிகாரியோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு பஞ்சாயத்து தலைவரோ இந்த மாதிரி பெரிய மனிதர்களோட ஆதரவோட சில காரியத்தை நீங்கள் சாதிச்சிக்கலாம். வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை. சில பேருக்கு ஊர் மாற்றம் இடம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் அது நல்ல மாற்றம் தான், ஏற்றுக்கலாம், தப்பு கிடையாது. வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒன்று போடுவாங்க, பரவாயில்ல என்னடா இங்கேருந்து அங்கே போட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், 10 ரூபா சம்பளத்தோடு நமக்கு டிரான்ஸ்ஃபர் வரும். பரவாயில்லப்பா, ஏதோ ப்ரமோஷனோட இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்தாங்க, டிரான்ஸ்ஃபரும் கொடுத்தாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். அதோட ஆவணி 10 மிதன ராசிக்கு செவ்வாய் போகிறார். உங்களோட ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வரார். அப்படிங்கும்போது தொட்டது துலங்கும், கெட்டது விலகும், தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகம் தொழில் இதில் பார்த்திங்கன்னா கை நழுவி போன வாய்ப்புகள் எல்லாமே திரும்ப கிடைக்கும். இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கேன், ஒரு பெரிய படம் ஒன்று வருது, இல்லை ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று வருது, அதை விட்டுட்டேன், என்ன பண்ணுறது, அன்றைக்கி நான் ஊரில் இல்லாமல் போயிட்டேன், எதேச்சியாக ஒரு ஃபோன் எடுக்காமல் போயிட்டேன், அந்த ஃபோன் முக்கியமான ஃபோனாக இருந்திருக்கு, போயிடுச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது திரும்ப உங்களையே தேடிக்கிட்டு வரும். அந்தளவுக்கு விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. ஆவணி 15 சிம்ம ராசிக்கு புதன் போகிறார். உங்களோட ராசிக்கு புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4க்கும் 7க்கும் அதிபதி, கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். ஒரு 6க்கு வரார் அப்படின்னா இது ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது. ஏன்னா ஜோதிட வாக்கே அதான, மறைந்த புதன் நிறைந்த தனலாபம். அப்போ காசு பணம் 10 ரூபா கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ வரக்கூடிய காசு சேர்த்து வச்சு நிறைய நம்ம முதலீடு பண்ணலாம், தப்பு கிடையாது. 7.5 சனியாக இருக்கே, முதலீடு பண்ணலாமா ஜோசியரை அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ ஜென்ம சனி வரப்போகுது உங்களுக்கு அப்படிங்கிறதால ஒரே சனி காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணிடலாம். கையில் வச்சுருந்தா தான் அது ஏதாவது வெட்டி செலவு வைத்திய செலவுங்கிறது ஆகும். அதனால் ஒரு தொழிலில் முதலீடு பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தான். அதில் எந்த விதமான குத்தங்குறையும் கிடையாது. முதலீடு அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதேமாரி செவ்வாய் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதால பூமி தொடர்பான விஷயங்கள், விவசாயம் இதெல்லாம் ஒரு 10 ரூபா காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூரணமாக இருக்குது. எந்த குற்றம் குறை அப்படிங்கிறதும் இல்லை. ராகு ஜென்ம ராசிலையும் கலத்திரத்தில் கேது இருந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதை விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படி இருக்க தான் செய்யும். அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள் தீபம், செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு ஒரு எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வணங்குங்க. மாற்றுத்திறனாளிகள் சாலையோரத்தில் வசிக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.